கலந்து உரையாடும் பொழுது டக்குன்னு என்ன சொல்லிட்டாங்க, ஓ அப்போ அவர் ஆண் தன்மையாக இருக்கும், பெண்ணின் தன்மையாக இருந்தால் அப்புறம் அவர் என்னது அரவாணியா? அல்லேலூயா. ஒரு தாய் தன்மை உள்ள ஒரு தேவன் நமக்கு இருக்கிறத குறித்து நம்ம ரொம்ப பார்ப்பதில்லை. வேதத்தில் எப்போதும் தேவன் என்னது ஆண் என்ற அந்த ஒரு கட்டத்தில் தான் நிறையா பேசப்பட்டிருக்கு. ஒரு அப்பா அப்படி தான் பேசப்பட்டிருக்கு. ஆனால் அவருக்குள்ள ஒரு தாயின் தன்மையும் இருக்குது. ஆமென். இப்படி ஒரு தடவை கலந்து உரையாடும் பொழுது டக்குன்னு என்ன சொல்லிட்டாங்க, ஓ அப்போ அவர் ஆண் தன்மையாக இருக்கும், பெண்ணின் தன்மையாக இருந்தால் அப்புறம் அவர் என்னது அரவாணியா அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு பேச்சு வந்துச்சு. அப்படி கிடையாது. இன்றைக்கி நான் இருக்கேன், நான் ஒரு அப்பா. ஆனால் என் மனைவி வேலைக்கு போன பிறகு பிரஸ்னாவை முக்கால்வாசி நான் தான் தூக்கி வளர்த்து எடுத்தேன். அவளுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அவளை குளிப்பாட்டுறது, தொடச்சி அவளை நர்சிங் பண்ணுறதுலாம் நான் தான் பண்ணேன். புரியுதா? ஒரு தாய் செய்யக்கூடிய ஒரே ஒரு அங்கே வித்தியாசமான ஒன்று என்றால் அவங்க தாயின் பாலை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அங்கே இல்லை. மற்றபடிக்கு மற்றதெல்லாம் நான் செஞ்சேன் ஒரு தாய் ஸ்தானத்துலேருந்து. அப்போ நான் என்ன புரிஞ்சு என்ன சொல்கிறேன்னு அந்த மாதிரி தேவனை பார்க்கணும். சும்மா அந்த என்னது எதனாச்சும் சொல்லணும், எதனாச்சும் பேசுவோன்னு சொல்லி எடுக்க முடுக்கா பேசுவாங்களே, அப்படி பேசுகிற ஆட்கள் தான் அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே. அப்போ ஒவ்வொரு சில நேரத்தில் பாருங்கள், சில தாய்மார்கள் ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தை கூட எடுப்பாங்க. அந்த போல்ட்னஸ் புரியுதா? சில சிங்கிள் மாதர்ஸை பாருங்கள், தே ஆர் போல்ட். பிள்ளைங்களுக்காக எந்த அளவுக்கும் இறங்குவாங்க, எந்த துணிஞ்சு எதுலேயும் செயல்படுவாங்க. அந்த அளவுக்கு உள்ள அந்த தைரியம் இருக்கும். ஸோ அதனால் இதில் காம்ப்ளிகேஷன் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஓகே.